தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக் வேர்ல்ட். நான் உங்கள் அன்பு நண்பன் கமல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். இந்த வீடியோவில் நம்ம pixellab அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு மல்டி கலரிங் டெக்ஸ்ட் PNG டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம், அப்படியே கிரேடியண்ட்டை எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்றதை பற்றிலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ மேக் பண்ண மெயினான காரணம் யாருன்னா பொல்லாட் ஐஷூன்றவர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தார். நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட pixellab அப்ளிகேஷனோட வீடியோஸ்க்கு நிறைய ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட இருந்து கிடச்சிது. அது வரையும் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். pixellab இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து மறுபடியும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் மாற்ற போகிறது நியூ கலரிங் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஸோ நம்ம இதை 2 வேவில் மாற்றலாம். மேலே ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் வரும். அப்படி இல்லைனா கீழே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு நியூ டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகும். இதில் எப்படி கிரேடியன்ட் கலர் கொடுக்குறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணிருக்கோம். ஸோ நம்ம கிரேடியன்ட்லேயும் டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே கிரேடியண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு போய்ட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து இப்போ டைப் பண்ணுறேன். எடிட்டரில் போய்ட்டு நம்ம சேனல் நேமை டைப் பண்ணுறேன், கமல் டெக் வேர்ல்டுன்னு நம்ம இப்போது டைப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சேனலோட நேமை இப்போ டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டன் கொடுங்க. டன் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ என்னடா இது டெக்ஸ்ட் தெரியலையேன்னு நினைக்காதீங்க, அதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கலரில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கலரை பிக் பண்ணிட்டு அதை கிரேடியன்ட்னு பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா, பிளாக் வச்சுட்டா தெரியுது. ஸோ நம்ம இப்போ கிரேடியண்ட்டாக மாற்றிடலாம். ஏற்கனவே நான் கிரேடியன்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கலரை நான் கிரேடியண்ட்டாக கொடுத்துட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு லைட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம ஸ்ட்ரோக்கை க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட்டை வந்து மாற்றலாம். டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸை நம்ம மாற்றலாம். ஒவ்வொரு ஃபாண்ட் சைஸாக மாற்றி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஸோ இது பிடிக்கல எனக்கு, கீழே இருக்கிற அமர்நாத் போல்ட் அந்த இது வச்சாலும் ஓகே. இல்லை ஆம் வெஸ்ட்லர் அந்த ஃபாண்ட் சைஸை நான் வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, ஓவரலாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் ஸ்ட்ரோக்கு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கோட லெவலில் ஒரு 13க்குள்ளே, அதாவது ஒரு 10-6 அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னர் ஷேடோ அவுட்டர் ஷேடோ அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கையும் நம்ம ஐகார்டில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதோட ஷேடோ இன்னர் லைனிங் ஃபேஸிங் கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது டெக்ஸ்ட் நம்ம ஓவரலாக க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது எப்படி நம்ம என்ன சொல்கிறது, கிரேடியன்ட் டெக்ஸ்ட்டாக PNG டெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படி மல்டிபிள் டெக்ஸ்ட்டாக வரும்ன்றது ஒரு சிம்பிள் வே தான், ஈஸி மெத்தட். நீங்கள் வந்து அதுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நண்பா இப்படி தான் நம்ம இருக்கிறதெல்லாம் நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ மேலே இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ண வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் பின்னாடி இருக்கிற எதுவுமே தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாமே எரேஸ் ஆகிடும். டிரான்ஸ்பரண்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாமே நமக்கு எரேஸ் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இப்போ கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த சேவ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மெமரி கார்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்ஷன்லேயும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கு பக்கத்தில் ஷேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம PNG எந்த டைப்பில் உங்களுக்கு வேணுமோ நம்ம PNG இமேஜை இப்போது சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த இமேஜை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். என்னோடய ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆட் கேலரியில் போயிட்டு பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம யூடியூப் தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம சேனலோட நேம் அது ஓல்ட் டைப் தான், அது நம்ம சேனலோட லோகோவை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த போஸ்டரை ஆட் பண்ணலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதுலாம் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் போயிட்டு ஆட் பிக்சரில் போயிட்டு உங்களுக்கு தேவையானதை ஸோ ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஏதோ ஒரு பேனர் பண்ணிகிட்ருக்கீங்க, பேனர் டிசைன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அந்த பேனர் டிசைனை யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாகவே டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள், முதல்ல வந்து பிக்சர் ஆட் பண்ணுங்கள். pixellab பற்றி எப்படி நம்ம pixellab அப்ளிகேஷனுக்கு நீங்கள் கொடுத்த அது பேனர் பண்ணுறது, pixellabல நம்ம பேனர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பேனர் டிசைன் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ரொட்டேட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து ஃபிட் அண்ட் ஸ்க்ரீன் மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்க்ரீனை ஃபிட் பண்ணிக்கலாம். தயவுசெய்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ரைட் சைட் கார்னர் வச்சு லைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஸ்க்ரீன் மாதிரி கரெக்டாக வந்துடும். அப்படிலாம் ஜஸ்ட் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி பிக்சர் ஈத்து வச்சுருங்க. ஓகே,
இப்போ நம்ம கமல் டெக் வேர்ல்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம பண்ண கிரேடியண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் மறுபடியும் நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், கமல் டெக் வேர்ல்டுன்ட்டு. அந்த கமல் டெக் வேர்ல்டு எடுத்து ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆனால் இவ்வளோ நேரம் வளன்னு பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 6 நிமிஷம் தான் இந்த வீடியோ. பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு செகண்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம ஒரு பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர்